பாருங்க, இப்போ வந்து நம்ம 3 பொருள் வச்சு தான் முறுக்கு சுட போகிறோம். நம்ம முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டோங்க மிஷினில் கொடுத்து. பாருங்க, இப்போ வந்து நம்ம 3 பொருள் வச்சு தான் முறுக்கு சுட போகிறோம். உளுந்து, அரிசி, பெருங்காயம். பெருங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சுருக்கிறோம். முறுக்கு சுடுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ வந்து முறுக்கு மாவு எடுத்து உப்பு போட்டு இந்த பெருங்காயத்தூளும் போட்டு மாவு பிசையலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் பிசைய போகிறது இல்லைங்க. இதில் கொஞ்சம் மாவு தான் எடுத்துருக்கிறேன் நான். வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு சுடுறதுக்காண்டி தான் நம்ம எடுத்துருக்குறோம். அப்பப்போ மாவை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் பெருங்காய தண்ணி, தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறோம். வேற எதுவும் போடுறது இல்லைங்க. எள்ளு, ஓமம் எதுவும் கிடையாது. இதே மட்டும்தான் போட்டு நம்ம பிசைகிறோம். கெட்டியாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் போல் வெண்ணெய் போடுறோங்க. நீங்கள் அப்படி வெண்ணெய் இல்லாட்டி நம்ம எண்ணெயை காய்ச்சி ஊற்றிக்கலாம். சுடு எண்ணெய். இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிடறோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி மாவு ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம இது வந்து மாக்களி சட்டி, அதனால் நான் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். சூடாக ரொம்ப லேட் ஆகும். நம்ம இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம இப்படி வச்சிடணுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்றது ஒரு இது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நானும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம முறுக்குழக்கு எடுத்துருக்குறோங்க. முறுக்குழக்கு இதில் வந்து சின்ன சின்ன தட்டு இது மாதிரி எடுத்து இதில் லைட்டாக எண்ணெயை தடவி நம்ம இதில் பிழிஞ்சு வச்சுக்கிற போகிறோம். நம்ம ஒரு கையை இப்படி மாவு எடுத்து எண்ணெய் தடவிருக்கோங்க. இதில் இப்படி வச்சு நம்ம இதில் இப்படி பிழிஞ்சு விட்டுறலாம். ஈஸியாக வருங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே இப்படியே பிழிஞ்சு பிழிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு 5-6. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்றதுக்காண்டி இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி போட்டு பார்ப்போம். மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் போட்டுடலாம். இப்போ நம்ம 4 போட்டிருக்கோங்க. வேகட்டும். இப்போ நம்ம பெரட்டி விடலாம். இப்போ கொதிக்கிறது அடங்கிடுச்சுங்க. இந்த சமயம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம தீயை வந்து மீடியத்தில் வச்சுக்கறணும். ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வச்சுட்டு நீ மீடியத்திலேயே சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப எல்லாம் எண்ணெய் செலவாகலை. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. நம்ம இப்போ பாதி மாவு தாங்க எடுத்தோம். அதுக்கு ஒரு 50 முறுக்கு போல் வந்திருக்குது. பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு அரைச்சிட்டு வந்தோடனே சளிச்சுக்கிறணுங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.